சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இரவு வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். அன்புள்ள சகோதரர் ராகுல் காந்தி, மாநிலங்களின் உரிமைகளையும் இந்தியாவின் கூட்டாட்சி உணர்வை பாதுகாப்பதில் உங்கள் குரலுக்கு நன்றி என்று ராகுல் காந்திக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். நிதி ஆயோக் கூட்டம் குறித்து முதல்வர் ஸ்டாலின், இபிஎஸ் இடையே வார்த்தை போர் முற்றுகின்றது. தஞ்சை அருகே வேணும் அரசு பஸ்ஸும் மோதிக்கொண்ட விபத்தில் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். முழுக்க அதிகார துஷ்பிரயோகம் என்று வருண்குமார் தொடர்ந்த வழக்கில் சீமான் தரப்பு பரபரப்பு வாதம் செய்தது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் விளங்கி வருகிறது. மேலும் சூரனை வதம் செய்த இடமாகவும் குருஸ்தலமாகவும் விளங்கி வருகிறது. இந்த நிலையில் திருச்செந்தூரை சேர்ந்த வீரபாகு மூர்த்தி என்பவர் மதுரை ஐகோர்ட்டில் பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து திருச்செந்தூர் குடமுழுக்கு நேரம் ஆலோசித்து முடிவு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழக பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கி இயற்றப்பட்ட சட்டப்பிரிவுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடலூரில் தமிழக அரசின் உறுதிமொழி குழு ஆய்வு நடைபெற்றது. ராமநாதபுரத்தில் இளைஞரை அடித்து கொலை செய்து கடலில் வீசிய சம்பவம் தொடர்பாக 4 பேருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் அரசூர் கிராமத்தில் உள்ள மலட்டாற்றில் மூழ்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 3 லட்சம் நிதியுதவி வழங்கிட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மீனூர் கொள்ளைமேடு பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ். இவரது மகன் தமிழ்குமரன் வயது 18 தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்த நிலையில் இன்று அவரது வீட்டில் காலை முதல் மின்சாரம் இல்லாமல் இருந்துள்ளது. இதுகுறித்து மின்வாரியத்திற்கு புகார் அளித்தும் சரி செய்யப்படவில்லை என்ற காரணத்தால் மின்கம்பத்தில் ஏறி கல்லூரி மாணவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் தமிழ்நாட்டுக்கான நியாயமான நிதி உரிமையை நிதி ஆயோக் கூட்டத்தில் வெளிப்படுத்த 24ஆம் தேதி டெல்லி செல்கிறேன். சசிகலா முதல் அமித்ஷா வரை ஆள் மாறினாலும் டேபிளுக்கு அடியில் காலை பிடிக்கும் பழக்கம் மாறாத எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமிக்கு இதனை கண்டு ஏன் வலிக்கிறது என்று பதிவிட்டுள்ள நிலையில், ரெய்டை பார்த்து யாருக்கு பயம், அது கண்ணாடி என்று ஸ்டாலினுக்கு இபிஎஸ் பதிலடி கொடுத்துள்ளார். சென்னையில் டாஸ்மாக் நிறுவன அதிகாரிகளின் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த 16ஆம் தேதி சோதனை நடத்தினர். இதன்படி டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக சென்னையில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து டாஸ்மாக் அதிகாரிகளிடம் அமலாக்கத்துறை நடத்திய விசாரணை நிறைவு பெற்றது. முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்திற்குத்தான் செல்கிறார், அமித்ஷா வீட்டுக்கு அல்ல என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாதவர் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் என்பது சாபக்கேடு என அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் 4 கல்லறை இருக்கிறது. அதை யார் இடிப்பது? கடற்கரை தானே, எப்படி கல்லறையாக மாறியது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். அரக்கோணத்தில் இளைஞர் ஒருவர் பெண்களை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்து மிரட்டல் விடுவதாக பெண்கள் சிலர் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில், பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கிய முன்னாள் திமுக நிர்வாகி தெய்வசேலுக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டது. உழைக்கும் மக்களின் கடன் பெறும் உரிமையை பறிக்கும் ரிசர்வ் வங்கி என்று ரா. முத்தரசன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். நகைக்கடன் மீதான ரிசர்வ் வங்கியின் நிபந்தனைகள் திரும்பப் பெற வேண்டுமென இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா. முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளி மாணவி ஒருவர் +1 பொதுத் தேர்வு எழுதியிருந்தார். அந்த பள்ளியின் ஆசிரியை ஒருவரின் வீட்டில் மாணவி டியூஷன் படித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த வீட்டில் ஆசிரியை இல்லாத நேரத்தில் மாணவிக்கு ஆசிரியையின் கணவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆசிரியையின் கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கல்குவாரி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு உரிய துயர் துடைப்பு நிதி வழங்க வேண்டுமென சீமான் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் பெற்றோர் இல்லாத குழந்தைகள் குறித்து கணக்கெடுக்கும்படி வருவாய்த்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார். பெற்றோர் இல்லாத பிள்ளைகளின் படிப்பு பாதியில் நின்றுவிடக்கூடாது என்று தஞ்சை கலெக்டர் வழிகாட்டுகின்றார். துணைவேந்தர் நியமனத்தில் அரசுக்கு அதிகாரம், இடைக்கால தடை விதித்து ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. எதிர்க்கட்சியின் விமர்சனங்களுக்கு இடையில்தான் 10 தேர்தல்களில் வென்று உள்ளோம் என்று திமுக முதன்மை செயலர் கே.என். நேரு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி காஞ்சியில் கோயில் நில அளவீடு செய்யும் பணியினை அமைச்சர்கள் தொடங்கி வைத்தனர். கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி இடஒதுக்கீட்டை உத்தரவாதப்படுத்த வேண்டுமென பே. சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று மாலையிலிருந்து நள்ளிரவு வரை 10 விமான சேவைகள் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்துள்ளனர். ரெய்டை பார்த்து யாருக்கு பயம் என கேள்வி எழுப்பும் எடப்பாடி பழனிசாமி சமூக வலைதள பக்கமான எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார். அப்போ கடந்த ஆட்சியில் குடும்ப கதை பேசத்தான் போனார்களா என்று மனோஜ் தங்கராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எதிர்க்கட்சியாக கூட வரக்கூடாது என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். உயர் நீதிமன்ற உத்தரவின்படியே அடையாறு ஆற்றங்கரையில் வசித்து வரும் ஆக்கிரமிப்பாளர்கள் மறுகுடியமர்வு செய்யப்பட்டு வருகின்றனர் என தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது.
செங்கல் மீதான ஜிஎஸ்டியை குறைக்க வேண்டுமென டெல்லியில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி சந்திப்பு மேற்கொண்டுள்ளார். கச்சத்தீவு முதல் காவிரி வரை தமிழ்நாட்டின் உரிமைகளை தாரை வார்த்த நீங்கள் மாநில உரிமை பற்றியெல்லாம் பேசினால் மக்கள் சிரிப்பார்கள் என அதிமுக பொதுச் செயலர் இபிஎஸ் கூறியுள்ளார். வேலூரில் கனமழையில் சேதமடைந்து சாய்ந்த மின்கம்பம் அச்சப்படும் பொதுமக்கள் கவனிப்பார்களா அதிகாரிகள் என்ற கேள்வி எழும்பியுள்ளது. பெங்களூருவை சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சுந்தரவாசன், இவரது மனைவி சுமதி இவர்கள் இருவரும் ராணிப்பேட்டையில் உள்ள தங்களது உறவினரை சந்தித்துவிட்டு மீண்டும் சொந்த ஊரான பெங்களூருக்கு செல்ல பழைய காட்பாடியை சேர்ந்த விவேகானந்தன் என்பவரின் ஆட்டோவில் காட்பாடி ரயில் நிலையத்துக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் அரசு பேருந்தும் ஆட்டோவும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பரிதாபமாக பலியாகினார். பாலியல் குற்ற வழக்குகளில் திமுகவினரின் கீழ்த்தரமான செயல்பாடு என்று முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். அனகாபுத்தூர் பகுதியில் அடையாறு ஆற்றங்கரையோரம் ஆக்கிரமிப்பு குடியிருப்புகள் என அங்கு வசித்து வரும் மக்களின் வீடுகளை புல்டோசர் கொண்டு தமிழக அரசு இடித்து வருகிறது. அரசின் இத்தகைய செயலுக்கு மே 17 இயக்கம் உள்ளிட்ட அமைப்புகள், அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. திருநெல்வேலி எஸ்பி அலுவலகத்தில் எஸ்பி சிலம்பரசன் தலைமையில் அமைச்சு பணியாளர்கள் மற்றும் காவல்துறையினர் கொடுஞ்செயல் எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துவதில் இந்திய அளவில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கல்வி உரிமை சட்டப்படி மாணவர் சேர்க்கையை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று முத்தரசன் தெரிவித்துள்ளார். விசாகா கமிட்டி என்னாச்சு, இதற்கு என்ன சொல்லப் போகிறது அரசு என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரோடு அருகே கோயிலில் பொங்கல் வைத்த போது நேர்ந்த விபரீதத்தால் 9 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அடையாறு நதியை சீரமைக்க அனகாபுத்தூர் பகுதியில் ஆக்கிரமிப்பை அகற்றம் செய்யப்படுவது அவசியம் என்று தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. நெல்லை ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கில் போலீசாருக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. அன்புமணியுடன் எந்த மனக்கசப்பும் இல்லை, சமூக நீதி பற்றி பேச என்னை தவிர வேறு ஆள் இல்லை என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மருதமலை அடிவாரத்தில் சுமார் 16 வயது மதிப்புடைய பெண் யானை உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் கடந்த சனிக்கிழமை கண்டறியப்பட்டது. அந்த யானை அருகிலேயே 2-3 வயது மதிக்கத்தக்க அதன் குட்டி யானை பரிதவிப்புடன் அதை எழுப்ப முயற்சி செய்தது. இந்த சம்பவம் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்திய நிலையில் குட்டியுடன் இருந்த யானை வயிற்றில் உணவே இல்லை என்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் தான் உள்ளது என்றும் அதிர்ச்சி ரிப்போர்ட் வெளியானது. தமிழ்நாட்டின் கடல் மீனவ குடும்பங்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரணம் வழங்கும் திட்டத்தினை மீன்வளம், மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். சூரியகுமார் யாதவ் அரை சதம், டெல்லிக்கு 181 ரன்கள் இலக்கு மும்பை இந்தியன்ஸ் நிர்ணயித்தது. பட்லர் இல்லாதது குறித்து கவலைப்படவில்லை என்று குஜராத் அணி பயிற்சியாளர் தெரிவித்துள்ளார். மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டனில் முதல் சுற்றில் PV சிந்து அதிர்ச்சி தோல்வியடைந்தார். கோடிக்கணக்கில் நஷ்டம், 15 வகை மாம்பழங்களுக்கு அமெரிக்கா தடை போட்டதால் இந்திய ஏற்றுமதியாளர்கள் கவலை கொண்டனர். சென்னையில் இன்று தங்கம் விலை அதிரடியாக பவுனுக்கு ரூபாய் 1760 உயர்ந்து ஒரு சவரன் 71,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாட்டிற்கு நேரடி பாதிப்பு இல்லை என சென்னை மண்டல வானிலை மைய இயக்குனர் செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தது. மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரபா. நன்றி, வணக்கம்.